வணக்கம் நேயர்களே. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் பலவிதமான கருத்து கணிப்புகள் ஊடகங்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. மாநிலம் முழுவதும் மக்களை நேரடியாக சந்தித்து தொகுதியின் கள நிலவரத்தை அணு அணுவாக அலசி இருக்கிறது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் குழு. அந்த வகையில் நம்முடைய இன்றைய ஆய்வுக்களம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி. மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை பார்க்கலாம். மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மத்திய மதுரை, மேலூர் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் மதுரை நாடாளுமன்ற தொகுதி. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர் எண்ணிக்கையை பார்க்கலாமா? மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,02,152 பேர். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கின்றனர். அதாவது 6,98,036 ஆண் வாக்காளர்களும் 7,04,073 பெண் வாக்காளர்களும் 43 திருநங்கைகளும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் வரலாறு சுருக்கமாக இப்போது உங்கள் பார்வைக்கு. புவிசார் குறியீடு பெற்ற நீண்ட காம்புகளை உடைய எளிதில் வாடாத மல்லிகைப்பூ, உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் திருக்கோயில், வண்டியூர் தெப்பக்குளம், பிரம்மாண்டத்தின் அடையாளமாக திருமலை நாயக்கர் அரண்மனை என பாண்டியர்களின் தலைநகராக விளங்கிய மதுரையின் அடையாளங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சங்க தமிழ் வளர்த்த மதுரையை மையமாக வைத்துதான் பண்டைய தமிழகம் வாழ்ந்ததை நம்முடைய இலக்கியங்களின் மூலம் அறிய முடிகிறது. வட தமிழகத்தையும் தென் தமிழகத்தையும் இணைக்கும் மையப்புள்ளியாக இருக்கும் மதுரை தென் மாவட்ட மக்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை, அரசு மருத்துவமனை, விமான நிலையம் என தலைநகரின் அத்தனை அம்சங்களையும் கொண்டதாக மதுரை மாநகரம் அமைந்துள்ளது. பழமை மாறாமல் பாரம்பரிய அடையாளங்கள் பராமரிக்கப்படுவதோடு மக்களின் அத்தியாவசிய தேவைகளும் அடிப்படை கட்டமைப்புகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதுதான் மதுரையின் சிறப்பு. வைகை ஆறும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் கண்ணுக்கு குளிர்ச்சியளிக்கும் விழா என்றால், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வெளிநாட்டவரையும் கவர்ந்தெழுக்கும் திருவிழா. சங்க தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்தது போலவே தமிழ் வளர்த்த மதுரை பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றது திமுகவின் ஆட்சி காலத்தில்தான். மக்கள் தான் வாக்களித்து நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார்களே, இனிமேல் அவர்களின் தயவு தேவையில்லை என நினைத்து விட்டார்களோ என்னவோ. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலமாக மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து ஆளும் அதிமுக அரசு கொஞ்சம் கூட அக்கறை காட்டவில்லை. நிர்வாக சீர்கேட்டை கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது தமிழகத்தின் தற்போதைய நிலை. இதற்கு மதுரை மட்டும் விதிவிலக்கா என்ன? தொடர் மின்வெட்டினால் துவண்டு போயிருக்கும் தொழில்துறை, வெறிச்சோடி போன விவசாயிகளின் வாழ்க்கை, பாதியில் நின்று போன மக்கள் நலத்திட்டங்கள் என பொதுமக்களை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாத அரசாங்கம்தான் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறது. வாழ்வாதாரம் தான் கேள்விக்குறியாகிவிட்டது என்றால், இந்த ஆட்சியில் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் அளவிற்கு கொலைக்களமாக மாறியிருக்கிறது மதுரை. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளும் 10,000க்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளும் 2,500 உள் நோயாளிகளும் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். திமுக ஆட்சி காலத்தில் அதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு என 33 கோடி ரூபாய் செலவில் தனியாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. எலும்பு தொடர்பான நோய்கள், அறுவை சிகிச்சைகள் என 4 மாடிகளை கொண்ட இந்த மருத்துவமனை பராமரிப்பில்லாமல் தற்போது பரிதாபமாக இருக்கிறது. மருத்துவமனைக்குள் நுழையும் போதே ஒரு பகுதியில் யாரும் நுழைய வேண்டாம் என்பதை போல பேண்டேஜ் துணியால் கட்டி வைத்துள்ளனர். மற்றொரு பகுதியில் உள்ளே நுழைந்தவுடன் ஒரே ஸ்ட்ரெச்சரில் 2 பேரை ஏற்றிக்கொண்டு பழைய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகள்.
துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜாஜி மதனை அதிக இடைஞ்சல் இருக்கிற காரணத்தினால இங்க வந்து பெரும் முயற்சி செய்து இந்த இடத்தை அடிக்கல் நாட்டினார். ஆனா இதுவரை எந்த செயல்பாடும் இல்லாமல் கடந்த 3 வருடங்களாக எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்து வருகிறது. இதுக்கு இப்போது அவசர கால கோலமாக தேர்தல் வருகின்ற காரணத்தினால் எந்த பயன்பாடு ஆஸ்பத்திரியை திறந்து வைத்து நோயாளிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளே எந்த கருவியும் இல்லை, டாக்டருடைய செயல்பாடுகளும் கிடையாது. பல கோடி ரூபாய் செலவழித்து கட்டப்பட்ட இந்த ராஜாஜி மருத்துவமனை எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கிறது. இந்த செயல்பாடு நிரந்தரமாக நடைபெற வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திமுக ஆட்சியில் ஆஸ்பத்திரி கட்டப்பட்டது. அதனால கலைஞர் பேரில் கட்டி தொடர்ந்து 2 வருஷமாக போச்சு. எந்த செயல்பாடும் கிடையாது. இப்போ அவசரத்துக்காக தேர்தலுக்காக வேண்டி ஏமாற்றி நாட்டகம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆஸ்பத்திரி திறந்து வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிருக்காங்க. எந்த கருவியும் கிடையாது, எந்த பொதுமக்களுக்கு சுகாதாரமும் கிடையாது. ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆள் மக்களுக்கு நோய் வந்தால் இங்கே எந்த பொருளும் கிடைக்கல. சாப்பாடு உணவு எதுவும் கொடுக்குறாங்க இல்லை, ரொட்டி பால் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. மக்களோட கொலியை கேட்க மக்களுக்கு வந்து திரும்பி ஓடுறாங்க. இங்க யாரும் செயல்படுறாப்புல இல்ல. காவல் நிலையம், மருத்துவமனை என மக்களுக்கு சேவை வழங்கும் இடங்களில் கூட மின்வெட்டு அமல்படுத்தப்படும் போது அதிமுகவினரின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மட்டும் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்படுவதால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். இந்நிலையில் புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிகழ்ந்த ஒரு சோக சம்பவம் மக்களை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நடைபெற்ற பிரசவத்தில் பிறந்த குழந்தை இறந்து போனதற்கு மின்தடையே காரணம் என இறந்த குழந்தையின் உடலுடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டது இந்த ஆட்சியின் அவலத்திற்கு சாட்சி. கரண்டே இல்லாதனால மெழுகுவர்த்தியில ஒரு பிரசவம் பார்த்துட்டாங்க. அந்த ஒரு லேடிக்கு, ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்தனால என்ன பண்ணன்னு தெரியாம மெழுகுவர்த்தியில பார்த்திருக்காங்க. வெளிச்சத்துல அந்த பார்த்த விதத்துல அந்த குழந்தையே இறந்துருச்சு. குழந்தை இறந்தது தாங்க முடியாம அவங்க அம்மா அப்பா அந்த குடும்பத்தோட மறியல் தோன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இவ்வளவு கரண்ட் கட்னால பாதிக்கப்படுறாங்க. ஒரு பிரசவம் நடக்கிறதுக்கு கூட அங்க வழி இல்லாம அந்த அளவுக்கு மெழுகுவர்த்தி வச்சு பண்ற அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கு மக்களுக்கு. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பல இடங்களில் குடிநீர் சரியாக விநியோகம் செய்யப்படுவதில்லை. ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் கழிவுநீர் காரணமாக தொற்று நோய்கள் பரவி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உயிரிழப்புகளும் தொடர்கதையாகிவிட்டன. கடந்த 2 ஆண்டுகளில் மேலூர், சுக்காம்பட்டி, வெள்ளலூர், வெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு, மர்ம காய்ச்சல்கள் காரணமாக ஒரே நாளில் 4 பேர் பலியான சம்பவம் உட்பட 50க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி உள்ளனர். எங்கள் அண்ணனுக்கு காய்ச்ச திருமலை சிஹெச் கொண்டு வந்தோன்னு அவர் காய்ச்சல் சொன்னாங்க. மதுரைக்கு எழுதி கொடுத்தாங்க. மதுரைக்கு எழுதி கொடுத்தோன்னே அங்கே போனோன்னு 2-3 நாள் வச்சுருந்தான். சோம்பலன்னு சொன்னாங்க. காய்ச்சல்னு சொல்லி இறந்து போனாருங்க. அது இப்போ நான் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறமா டெங்கு காய்ச்சல்னு சொல்லிட்டாங்க. சுற்றுப்புற சுகாதாரம் குறித்து அரசு எல்லளவும் அக்கறை காட்டவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தண்ணி வெளியேறனால டாய்லெட் பொங்கி வீட்டுக்குள்ள பொங்கி டாய்லெட் மிதந்து வெளியில வருது. இதுக்குள்ள நாங்க எப்படி நடந்து போக முடியும்? இது சம்பந்தமா எல்லா அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தாச்சு. இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. பூரா பேத்துக்குமே இந்த தெருவில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நல்ல தண்ணியில பூராமே புழுவே வருது. அதவே எடுத்து பாட்டில் எடுத்து அதிகாரிகள்கிட்ட காமிச்சிட்டாங்க. இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இதனால பூரா பேத்துக்கு அதிகமான மக்களுக்கு பொதுமக்களுக்கு பூரா மஞ்சக்காமால நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் மதுரை, நெல்லையில் சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐடி பூங்காக்கள் 3 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அருகில் 275 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட ஐடி பூங்கா பாதியிலேயே நிற்கிறது. 9 இடங்களில் கடந்த ஆட்சியில் ஐடி பார்க், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக உருவாக்கப்பட்டன. சென்னை, கோவை தவிர மற்ற இடங்களில் வளர்ச்சி முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. காரணம், புதிய நிறுவனங்களை தொடங்க முன்வருவோரை தமிழக அரசு ஊக்குவிக்காத காரணத்தால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவது முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. இது 9 இடங்கள்ல தமிழ்நாட்டில் இதை நிர்மாணிச்சாங்க. அதில் மற்ற ஊர்களோட மதுரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பின்தங்கி தான் இருக்குது. அது காரணம் இங்கே இருக்கக்கூடிய சில சூழல்கள், அரசியல் சூழல்கள், சில ஏதுவான ஒரு வியாபார சூழல் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான கருத்து. செல்லூர் பகுதி முழுவதும் கைத்தறி தொழில் பரவலாக நடைபெறுகிறது. 50 நிறுவனங்களும் 10,000 கைத்தறி கூடங்களும் இயங்கி வந்தன. திமுக ஆட்சி காலத்தில் விசைத்தறி கூடங்களுக்கு இலவச மின்சாரமும் பல சலுகைகளும் வழங்கப்பட்டன.
ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சலுகைகள் பறிக்கப்பட்டதால் தற்போது 10 நிறுவனங்களும் 2000க்கும் குறைவான கூடங்களும் மட்டுமே இயங்கி வருகின்றன. மற்றவை முடங்கி கிடக்கின்றன. செல்லூர் எடுத்தீங்கன்னா எங்கள் கைத்தறி கிட்டத்தட்ட ஒரு 10,000 தொழில் இருந்தது. இன்றைக்கி ஒரு 2,000 தொழில் நடத்துகிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. 40-60-70 ஃபேக்ட்ரி இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு 10-12 ஃபேக்ட்ரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா கைத்தறிக்கு யாருமே சரியாக கவனிப்பு கிடையாது. இது நாங்கள் தனியார் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்தவித சலுகையும் மத்திய அரசோ மாநில அரசோ எங்களுக்கு சலுகை தனியார் கொடுக்க கிடையாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வசதியும் இல்லை. பூரா பேருமே நெசவு தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் கட்டுப்பாடுனால ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தொழிலும் பாதிக்குது. மேலூர் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளின் பெரியாறு பாசன கடைமடை பகுதி விவசாயிகள் தண்ணீரின்றி பாசனம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். தமிழக அரசு விவசாயிகளின் தேவை அறிந்து கொண்டு அணையை திறக்காமல் மனம் போன போக்கில் செயல்படுவதால் திறந்துவிடப்படும் தண்ணீர் வீணாவதும் சரியான நேரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. விவசாயம் எதிர்காலத்துல இதே நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்னே எங்களால ஒன்றும் சொல்ல முடியல. இந்த பெரியார் பாசன விவசாயிகள் ஏற்கனவே பழைய காலங்களில் இருந்தது மாதிரி ஒரு சூழல் வருமா அப்படின்னு பூரா ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமின்றி தொடர் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களால் மதுரை மக்கள் எப்போதும் அச்சத்துடனேயே நடமாடும் சூழ்நிலை இருக்கிறது. அத்வானி மதுரை வந்தபோது திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி ஆற்றுப்பாலத்தின் அடியில் பைப் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்படுவது, வெடிகுண்டுகள் வெடிப்பது என மதுரை மாநகரின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டது. 3 வருடமா சட்டம் ஒழுங்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு சார். ஸோ கொள்ளைகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்குது. பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இரவு நேரத்தில் தனியாக ஒருத்தவங்க வெளியில் போக முடியல. மக்கள் பயங்கரமான பயத்தில் இருக்காங்க. இந்த வெடிகுண்டு பொருளை பார்த்தீங்கன்னா அத்வானி இங்கே வந்தப்போ ஆரம்பித்த வெடிகுண்டு பொருளை இன்னைக்கு வரைக்கும் அந்த பொருளை இருந்துகிட்டே இருக்கு சார். அதாவது வெடிகுண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, வெடிகுண்டு எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் வெடிகுண்டு வச்சவனை கண்டுபிடிச்சாங்களாங்கிறது இது வரைக்கும் தெரியல சார். தூங்கா நகரத்து மக்களின் தூக்கம் உண்மையிலேயே போய்விட்டது. காரணம் தலைவிரித்தாடும் தண்ணீர் பிரச்சனை. 4 அல்லது 5 நாட்களுக்கு ஒருமுறைதான் மாநகராட்சி குழாய்கள் மூலம் லாரிகள் மூலமும் தண்ணீர் விநியோகிக்கிறது. சென்ற திமுக ஆட்சியில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் வைகை 2ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரை மாநகராட்சி சார்பாக வைகை அணையிலிருந்து நீர் சேகரிப்பு கிணற்றிலிருந்து ராட்சத குழாய்கள் மூலம் பண்ணைப்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டு அந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு மதுரையில் உள்ள புதிய 11 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் உட்பட 29 மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் சீராக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ரொம்ப கஷ்டப்படுறேன். தண்ணிக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை சார். வெளியில போறோம், அங்கேயும் எடுக்க விட மாட்டேன்றாங்க. பீஸ் கட்டையை பிடிங்கி விட்டுறான். 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்க போகுதுங்க. டெய்லி படிக்க விடாம எங்களை தண்ணிக்கே போக விடுறீங்களே ரொம்ப சங்கடப்படுறாங்க சார் பிள்ளைங்க ஊரா. தண்ணி 5 நாளைக்கு ஒருக்கா 6 நாளைக்கு ஒருக்கா தப்பா தண்ணி வருது. தண்ணி பிரச்சனை தான். தண்ணி இல்லை. போர் இருக்கவங்களுக்கு ரொம்ப தண்ணி இல்லைப்பா. நிறைய தண்ணி இல்லை. போர் தண்ணி இல்லை. அவ்வளவா தண்ணி இல்லை. நல்ல தண்ணி 5 நாளைக்கு ஒருக்கா வரும். தொகுதி முழுவதும் பார்க்கும் காட்சிகள் அனைத்துமே இப்படித்தான் இருக்கிறது. அதிமுக ஆட்சி எப்படி இருக்கிறது என கேட்டாலே மக்கள் கோபத்தில் கொந்தளிக்கின்றனர். மதுரையை நன்கு அறிந்த அப்பகுதியின் முக்கிய பிரமுகர் ஒருவரிடம் இது பற்றி விரிவாக கேட்கலாம். தமிழுக்கு தலைநகர் எங்கள் மாநகர் மதுரை. சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு இருக்கிற காலம் வரையில் தமிழ் பணியை நிரம்ப ஆற்றி வருகிற மாநகர் மதுரையிலே தான் பாரதி சொன்னது போல நீண்டகால கனவான சேதுவை மேடுறுத்தி வீதி செய்வோம் என்கிற வரிகளுக்கு ஒரு இலக்கணமாக அன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமரும் தமிழகத்தினுடைய முதல்வராக பணியாற்றிய கலைஞர் அவர்களும் சேது சமுத்திர திட்டத்தை தொடங்கி வைத்து மிகப்பெரிய விழாவை நடத்தி மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த திட்டம் கிடப்பிலே கிடப்பதற்கு யார் காரணம் என்பதை 7 கோடி தமிழர்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக இந்த 3 ஆண்டுகளில் புதிய திட்டங்கள் வெறும் வாய்ச்சொல்லாக இருந்தாலும் அதில் ஒரு சிலவற்றை கூட நாங்கள் பார்க்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கலைஞர் அவருடைய ஆட்சியிலே தான் மாநகர் மதுரையிலே 5 மிகப்பெரிய பாலங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்காக விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய பாலங்களாக மதுரை வடக்கு பகுதியையும்
தெற்கு பகுதியை இணைக்கிற ஒரு மிகப்பெரிய பாலம், கூடல் நகரில் நீண்ட காலமாக இருந்த கனவு பாலம், அதே போல நம்முடைய மெஜிரா கோட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பாலம். இந்த பாலங்களெல்லாம் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு மக்கள் முழுமையாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு எந்த நலத்திட்டங்களுமே அமையவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. குடிசை மாற்று வாரியங்கள் மூலமாக சாதாரண அழுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்காக பல ஆயிரம் வீடுகளை அன்றைக்கு கட்டி கொடுத்தார்கள். அதுபோன்ற காரியங்கள், செயல்பாடுகள் இன்றைக்கு இல்லையே என்கிற வருத்தத்திலே இன்றைக்கு மதுரை மக்கள் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். 40 தீர்ப்பு நேரடி கள ஆய்வு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மதுரையை மையமாக கொண்டு திமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றில் மிக முக்கியமானது சேது சமுத்திர திட்டம். சேது சமுத்திர திட்டத்தை முடக்கியது போலவே மதுரையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் மக்களின் தேவைக்கு ஏற்றாற் போலவும் நிறைவேற்றப்பட்ட பல திட்டங்களை அதிமுக அரசு கிடப்பில் போட்டு மக்களின் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறது. தமிழர்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த திமுக 2500 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு கேட்டு பெற்று மதுரையில் அடிக்கல் நாட்டி பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதே வேகத்தில் பணிகள் முடிக்கப்பட்டிருந்தால் அந்த தடத்தில் கப்பல் போக்குவரத்து இந்நேரம் தொடங்கியிருக்கும். ஆனால் 2001ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலும் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறிய அதிமுக அரசு அந்த திட்டத்தை உச்சநீதிமன்ற வழக்கின் மூலம் முடக்கி வைத்துள்ளது. இதன் மூலம் தென் மாவட்டங்கள் பெற்றிருக்க வேண்டிய பிரம்மாண்ட வளர்ச்சி தடைபட்டுள்ளது. இன்றைக்கு ஒரு 70-80% பணிகள் நிறைவுற்ற தருவாயில் மதத்தை காரணம் சொல்லி சேது சமுத்திர திட்டம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கிலே சேது சமுத்திர திட்டம் தேவையில்லை என்று தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது. இதிலிருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே இந்த அரசுக்கு அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. தமிழர்களுடைய பொருளாதார ரீதியிலே ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை தர வேண்டிய ஒரு திட்டம் இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்கிடுவதற்காக புதிய முனைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 2010ஆம் ஆண்டு 128 கோடி ரூபாய் செலவில் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடம் கட்டப்பட்டது. புதிய முனையத்தில் ஒரே நேரத்தில் 500 பயணிகள் வந்து செல்லக்கூடிய அளவிலும் ஒரே நேரத்தில் 7 விமானங்களை கையாளக்கூடிய அளவிலும் வசதிகள் உள்ளது. சர்வதேச விமான நிலையம் அமைக்கும் விரிவாக்க பணிகளுக்காக 630 ஏக்கர் நிலம் திமுக ஆட்சியின் போதே ஆர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டாலும் விமான ஆணையத்திடம் தமிழக அரசு இதுவரை ஒப்படைக்காமல் இழுத்தடித்து வருகிறது. இப்ப காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாம் இப்பயே நில ஆர்ஜிதம் பண்ணி அந்த விமான போக்குவரத்து ஆணையத்திட்ட கொடுத்தா கட்டாயமா மதுரை விமான நிலைய ஓடுபாதை 7500 அடியில் இருந்து 12000 அடியாக நீட்டிக்கப்பட்டு எதிர்காலங்களிலே பெரிய பெரிய ஜம்போ விமானங்கள் என்று சொல்லக்கூடிய கார்கள் எல்லாம் ஏற்றி இறக்கி செல்லக்கூடிய அந்த விமானம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விமானங்கள்லாம் இறங்கி ஏறக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கும். தென் மாவட்ட மக்கள் வசதிக்காக மதுரையில் பாஸ்போர்ட் மற்றும் சேவை அலுவலகம், 3 மாவட்ட மக்கள் நீதி பெற சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வரவேண்டிய நிலையை மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அமைய பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அனுமதி பெற்று மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது என திமுகவின் சாதனை சரித்திரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். பழமை வாய்ந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் பல கோடி ரூபாயில் புனரமைப்பு பணிகள் செய்து ஆலயத்தின் உள்ளே பல வண்ணங்கள் தீட்டி பாரம்பரிய ஓவியங்கள் பளிச்சிடும் விதமாக செய்யப்பட்டது.
பிரம்மாண்ட தூண்கள் பளிச்சிடும் விதமாக ரசாயன முறையில் பாதுகாக்க நடவடிக்கை என பழமை மாறாமல் அதே அழகுடன் திமுக ஆட்சி காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. தென் மாவட்ட ரயில்கள் வரும்போதெல்லாம் செல்லூர் தத்தநேரி தடத்தில் கேட் மூடப்படும் நேரங்களில் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாமல் மக்கள் தவித்த நிலையில் மக்களின் துயர் கண்ட திமுக அரசு தமிழகத்திலேயே நீண்ட உயரமான செல்லூர் தத்தநேரி ரயில்வே மேம்பாலத்தை 30 கோடி செலவில் கட்டி முடித்தது. தமிழ்நாட்டிலே பெரிய நீளமான பாலம் இந்த பாலம் போட்ட பிறகுதான் இங்கிட்டு போகக்கூடிய வசதிகள் பெருகி இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்குலாம் ஒரு சூட்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த பாலத்தால் மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த போக்குவரத்து வசதியை நல்லா செஞ்சு கொடுத்தனால இங்கிட்டு உள்ள இட வசதியெல்லாம் பெருகி இன்னைக்கு இந்த இடம்லாம் நல்லா விலை கூடுன இடமா மாறுற காரணமே இந்த பாலம் தான் சார். கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த பாலம் யாராலையும் கட்ட முடியாம போச்சு. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த பாலம் கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது கலைஞர் ஆட்சியில தான் நடைமுறைக்கே வருது. திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி மேலூர் அம்பலகாரன் பட்டியில் கிராமப்புற மாணவர்களின் நலன் கருதி சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் அரசு பாலிடெக்னிக் தொடங்கப்பட்டது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அரசு பாலிடெக்னிக் என்ற சட்ட விதிமுறையை மாற்றி தொடங்கப்பட்ட இந்த பாலிடெக்னிக் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு உரிய வசதிகளை அதிமுக அரசு செய்து தராததால் மாணவர்கள் அவதிப்படுகின்றனர். கடந்த ஆட்சியில் இந்த பாலிடெக்னிக் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அவங்க இருந்திருந்தா எவ்வளோ செய்ய முடியுமோ அதை விட ரொம்ப குறைவான வசதிகளே இந்த காலேஜில் வந்துகிட்டு இருக்கு. குடிக்கிற கூட ஒரு நல்ல தண்ணி இல்லை, ஆட்கள் பஸ் வசதி இல்லை, ஹாஸ்டல் இல்லை, இது மாதிரி நிறைய குறைகள் இருக்கு. ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்ட அந்த காலம் மீண்டும் திரும்பி வராதா என்ற ஏக்கமும் தாங்கள் படும் கஷ்டத்தை எப்படியாவது இந்த தேர்தலில் காட்ட வேண்டும் என்ற ஆத்திரமும் மக்கள் குரல்களில் தொனிக்கிறது. இந்த ஆட்சி ரொம்ப ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு. எதுவுமே நடக்கலாம்னா எல்லாம் செய்யற மாதிரி ஷோ காட்டுறாங்க. 110 விதின்னு சொல்றாங்கல்ல, உண்மையில கரெக்டா தான் இருக்கு. சரியானபடி சாலை போக்குவரத்து எதுவுமே இல்லை. இங்கனுக்குள்ள லைட்டு கிடையாது. சாலை போக்குவரத்துனா சாதாரண ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரு ஆட்டோல இருந்து ஸ்கூல் வேன் எதுவுமே எங்களுக்கு வர்றது கிடையாது. எந்த வசதியும் கிடையாது. நாங்க தீவுல இருந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா புலி வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா பூனை கூட வரல. அதான் நிதர்சன உண்மை. புருஷங்க குடிச்சிட்டு வந்துடுறாங்க, காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க கொடுக்கற காசை வச்சு நாங்க வீட்டு வேலை செஞ்சு உழைக்கிற காசை வச்சு என்னத்தையோ சாப்பாட்டுக்கு இது பண்றோம். தண்ணிக்கும் 10 ரூபா கொடுனா 5 குடத்துக்கு 10 ரூபானா அநியாயம் சார். இதுக்காக வேண்டிதான் நாங்க மறியல் பண்ணோம் ரோட்ல. அதுக்கு அதிகாரி போலீஸ் அதிகாரி லத்தி சார்ஜ் பண்ணி குடத்தை பூரா அடிச்சு ஓடு இல்லாட்டி உங்க மேல கேச போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சார். இது என்னங்க சார்? இது என்ன நாடா இல்ல அராஜகமா? இதா போலீஸ்காரவங்க அராஜகமா சார்? தண்ணிக்கு நாங்க எங்க போவோம்? நாங்க ஒரு பக்கம் தண்ணி பிடிக்க போக முடியல எங்களால. நாங்க மக்கள் பூரா துயரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அராஜகமா இருக்குது. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க விலைவாசி உயர்வு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மின்சாரம் தடைபடுது. மின்சாரத்தை சரி பண்ணுறோம்னு சொல்லித்தான் வந்தாங்க. ஆனால் மின்சாரத்தை சரி பண்ணலை. இந்த கிரைனைட் கொள்ளையர்களால் இங்கே நிற்கக்கூடிய கண்மாய்கள் பூராமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உள்ளது. எந்த கண்மாயுமே விவசாயத்துக்கு தேவையான அளவுக்கு மீட்டெடுக்காமல் இருக்காங்க பொதுப்பணித்துறை. காலையில் எழுந்திரிச்சு இங்கே ஒரு 6 மணிக்கு கூட வெளியில் ஃப்ரீயாக நடமாட முடியலை. எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட எங்களால் முடியலை. அப்படியே சொன்னாலுமே யாரும் பார்க்குற மாதிரி இல்லை. ரொம்ப மோசமான ஆட்சி இது. இந்த ஆட்சியை தக்க பாடம் சுமத்தணும் மக்கள். ஒரு ஓட்டு கூட போடாமல் அந்த அம்மாவை தோக்கடிச்சாதான் நாளைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வரும். மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிற எதனா ஒரு எண்ணம் வரும். இல்லாட்டி திருத்த முடியாது சார். இந்த அம்மாவை நம்ம ஆட்சிக்கு 3 வருஷம் ஆச்சு. முதல்ல வந்தவொடனே தானே புயல் வந்துச்சு. அப்புறம் மழையவே காணா. பூரா அழிவாக தான் இருக்கு. ஒரு நல்ல விஷயம்ன்றது கூட நடக்க மாட்டேங்குது. மக்கள் ஒரு நிம்மதியாக வெளியில் போக முடியல, வர முடியல. ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா அப்படியே ஆந்தி வேலை ஒரு செயின் எடுத்துகிட்டு போயிடான். சாதாரண பப்ளிக் பணப்புழக்கம் அவ்வளோ கம்மியாகி போச்சு. ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் மத்திய அரசையும் அடுத்தவங்களையும் கோலா சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த நாடு எப்படி முன்னேறும்? மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஆனால் கூட்டத்தை மட்டும் மக்களை காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் கூட்டத்தை மட்டும் காமிச்சிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? மக்கள் இன்னும் ஒன்றும் தெரியாமலா இருக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். யார் என்ன பேசுறாங்க, உண்மை என்ன புறம் என்னன்றது நல்லா தான் தெரியும். நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக இந்நேரம் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய தமிழகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் தற்போது இருக்கிறது. கடைசி நேர கவர்ச்சியான உரைகள் மூலம்
மக்களின் கவனத்தை திசை திருப்பும் அதிமுகவின் முயற்சியும் தோல்வியில் முடிந்துவிட்டதை ஊடகங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றன. ஏதாவது புதிய காரணத்தை கண்டுபிடித்து நிலைமையை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியுமா என அதிமுக சந்தர்ப்பம் பார்த்தாலும் பொதுமக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். சாதக பாதகங்களை அலசிவிட்டோம். மதுரை தொகுதியில் வெற்றி பெறப் போவது யார் என்பதை சொல்லவும் வேண்டுமா?